வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் படிகாரத்தை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த படிகாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஒரு நல்ல மவுத் ஃப்ரெஷ்னராக செயல்படும். ரொம்ப குறிப்பாக வாய் துர்நாற்றம் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த நோய் பாதிப்போட தீவிரத்தை இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான மூலிகையில் படிகாரம் அப்படின்றது ஒன்று. இப்போ ஈறுகளில் ஒரு சிலருக்கு ரத்த கசிவு ஏற்படும் இல்லையா, அதாவது ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈர அழற்சி நோய், வைட்டமின் சி ஊட்டச்சத்து நம்ம உடம்புல குறைபாடு டிஃபிஷியன்சி வந்துடுச்சு அப்படின்னும் போது இந்த ஈர அழற்சி நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த ஈறுகளில் ரத்த கசிவு, ஒரு சிலருக்கு பல்லு வலியில் அதிகமாக இருக்கும் இல்லையா, இப்படி வாய் துர்நாற்றம் இருக்குது, பல்லு வலி இருக்குது, இல்லை ஈர அழற்சி நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னாலும் இந்த படிகாரம் கொண்டு நீங்கள் மவுத் கார்கல் செய்துகிட்டே வரலாம். இதை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. 1 கிராம் அளவுக்கு படிகாரம் பொடி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் அளவு இந்துப்பு, இது ரெண்டுத்தையும் 100 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ சூடு தாங்குமோ அந்த அளவுக்கு வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததும் இந்த தண்ணியை கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மவுத் கார்கல் செய்துகிட்டே வரலாம். நல்ல வாய் கொப்பிளிச்சு நீங்கள் துப்பணும். இப்படி தொடர்ச்சியாக ஒரு 10 நாட்கள் செய்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா, தொண்டை புண்ணு இருக்குது, அப்படி இல்லைனா உதட்டு பகுதியில் இல்லை நாக்கு பகுதியில் ஏதாவது புண்ணு இருக்குது அப்படின்னா அந்த புண்ணோட ரணத்தையும் சீக்கிரமே ஆற்றிடும். வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான மூலிகையில் படிகாரம் அப்படின்றது ஒன்று. அதாவது பேட் பிரெத் அப்படின்ற ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாய் துர்நாற்றம் பாதிப்பை படிப்படியாக இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான மூலிகையில் படிகாரம் அப்படின்றது ஒன்று. இதோட மட்டும் இல்லை, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக ஒரு சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும் இல்லையா, இதனால் பெண் உறுப்பில் அரிப்பு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு வகையான வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இது மாதிரியான நோய் பாதிப்பு இருக்கிறவங்க என்ன செய்யுங்க, இந்த படிகாரம் கொதிக்க வைத்த தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 2 கிராம் அளவு படிகாரம் எடுக்கிறீங்க அப்படின்னா 200 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி சூடு நல்லா ஆற விட்டுறணும். சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் வெஜினல் வாஷ்க்கு இந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை எக்ஸ்டர்னல் வாஷ் தொடர்ச்சியாக நீங்கள் 1 வாரம் செய்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா எந்த வகையான வெஜினல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி அது சீக்கிரமே படிப்படியாக கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா லியூகோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் பாதிப்பையும் சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை இந்த படிகாரம் கொதிக்க வைத்த தண்ணியில் அதிக அளவில் இருக்குது. இதோட மட்டும் கிடையாது, தலைக்கு குளிக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது படிகாரம் சேர்க்கப்பட்ட தண்ணி, இந்த படிகாரம் கொதிக்க வைத்த தண்ணியை கொஞ்சம் சூடார விட்டு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது இந்த தண்ணியை கொண்டு நீங்கள் ஸ்கேல்ப் தலையோட அடிபாகத்தில் ஊற்றி தலைக்கு குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய தூசி, ஏதோ ஒரு அழுக்கு, அப்படி இல்லைனா ஸ்கேல்ப் ஏரியாவில் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா இந்த ரொம்ப குறிப்பாக பொடுகு, பெயின், இது ரெண்டுத்தையுமே சீக்கிரமே இயற்கையாகவே நீக்க செய்யக்கூடிய தன்மையும் படிகாரம் கொதிக்க வைத்த தண்ணியில் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்குது. இன்டேக்காகவும் எடுக்கலாம் படிகாரம் அப்படின்றது. ஆனால் யார் எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே 1 கிராம் தான் அளவு எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. யாரெல்லாம் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, மூலவியாதி பாதிப்பு இருந்து அதனால் அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்றவங்க என்ன செய்யுங்க, ஒரே 1 கிராம் அளவுக்கு படிகாரம் பொடி, இதில் என்ன செய்யணும்னா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு தேவையான அளவு தேன் சேர்த்து நல்லா குழைத்து காலை உணவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் ஃபுட்டு தொடர்ச்சியாக காலை நேரத்தில் ஒரு 30 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னும் போது இந்த படிகாரம் 1 கிராம் கூட 1 டீஸ்பூன் அளவு தேன் தான். இதை நீங்கள் எடுத்துகிட்டே வரீங்க அப்படின்னும் போது மூலவியாதியோட அறிகுறி கம்மியாகிறதோட மட்டும் கிடையாது, ரத்தப்போக்கையும் சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை இதில் அதிக அளவில் இருக்குது. இதனால் ப்ளீடிங் பைல்ஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க 1 கிராம் அளவு படிகார பொடி கூடவே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்து குழைத்து காலை உணவுக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக மேக்ஸிமம் 30 நாட்கள் மினிமம் 15 நாட்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட மட்டும் கிடையாது, கொஞ்சம் படிகார பொடியை நீங்கள் தண்ணியில் கொட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அழுக்கு, தூசி, துரும்புன்னு எல்லாமே இயற்கையாகவே மறையும். ரொம்ப குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய சாலிட் டிப்ரிஸ் எல்லாமே இயற்கையாகவே டிசால்வ் ஆகக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த படிகாரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த படிகாரம் அப்படின்றதே இயற்கையான ஒரு வாட்டர் பியூரிஃபையராக செயல்படும். இயற்கையாகவே தண்ணியில் இருக்கக்கூடிய அத்தனை தூசியையும் இயற்கையாகவே மறைய செய்யக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா படிகாரத்தில் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதனால் படிகாரம் அப்படின்றது இன்டேக்காக நான் சொன்ன மாதிரி ப்ளீடிங் பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் மவுத் கார்கலுக்கு இல்லை வெஜினல் வாஷ்க்கெல்லாம் பயன்படுத்திட்டே வரலாம். இல்லை தலை குளிக்கும் போது மாதத்துக்கு ஒரு வாட்டி படிகாரம் சேர்த்து கொதிக்க வைத்த தண்ணியை கொண்டு நீங்கள் தலை குளிச்சுட்டே வரலாம். தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.